அந்த காட்டு யானை 3 நாளா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. உயிருக்கு போராடக்கூடிய பதைக்க வைக்கும் காட்சி. கடவுளாய் வந்த மீட்பு படையினர் ஒரு உயிர் அது சாதாரணமானது கிடையாது, மீட்கப்பட வேண்டும். கிராமத்தினரோடு சேர்ந்து நடந்த காப்பாற்றும் போராட்டம். கர்நாடக மாநிலம் சிவனசமுத்திரா அருகே பெரிய பாசன கால்வாயில் காட்டு யானை ஒன்று வழி தவறி வந்து தவறி விழுந்திருக்கிறது. அது சுமார் 72 மணி நேரமாக வெளியே வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது என்றும், அது தனது சக்தியை முழுமையாக இழந்து தண்ணீருக்குள் மூழ்கும் நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக வனத்துறையினருக்கு கிராம மக்கள் தகவலை கொடுக்கின்றனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதியில் கூடுகிறது. சேரும் சகதியும் நிறைந்த அந்த பகுதியில் யானையால் நிற்க முடியாமல் கால்வாயில் சறுக்கி விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலையில் அந்த பகுதிக்கு உயிரை துச்சமென நினைத்து தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் அடங்கிய அந்த பேரிடர் மீட்பு குழு விரைந்து சென்று அந்த யானையை எப்படி காப்பாற்றுவது என திட்டமிட்டு அந்த பகுதிக்கு கிரேன்கள் கொண்டு வரப்பட்டு அந்த யானைக்கு தேவையான உணவையும் மருத்துவத்தையும் அந்த கால்வாய்க்குள் இருந்தபடியே செலுத்தி அதன் பிறகு ஹைட்ராலிக் கிரேன் மூலமாக பத்திரமாக அந்த யானை கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு கண்டெய்னர் லாரியில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சில நாட்கள் அந்த யானைக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் என்றும் அதன் பிறகு அதனை பாதுகாப்பு அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிப்பார்கள் என்றும் அதிகாரிகள் தகவலை பகிர்ந்திருக்கும் நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினருக்கும் அந்த கிராமத்தினருக்கும் நன்றிகள் குவிந்து வருகின்றன. செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் பைனான்ஸ் பேங்க்.